விலங்கின் பாதத்தடம், குட்டி பூனை மீனு மற்றும் மந்திர கண்ணாடி. ஒரு சிறிய கிராமத்தில் மீனு என்ற அழகான வெள்ளை பூனை இருந்தது. அவளுக்கு நீல கண்கள், மெல்லிய வால், எப்போதும் விளையாடும் மனம். அவள் கிராமத்தின் எல்லா வீடுகளிலும் சென்று அனைவருடனும் நட்பாக பழகுவாள். ஒரு நாள் மீனு வழக்கம் போல் நதிக்கரையில் விளையாடிக் கொண்டிருந்தாள். அப்போது பச்சை நிறத்தில் மின்னும் ஒரு பழைய கண்ணாடி அவளது கண்களுக்கு பட்டது. அது என்ன என்று அவள் சிந்தித்தாள். அவள் கண்ணாடியை எடுத்து பார்த்தவுடன் அதிலிருந்து ஒரு ஒளிக்கீற்று வந்து மீனு, நான் ஒரு மந்திர கண்ணாடி என்ற குரல் கேட்டது. மீனு பயந்து பின்னோக்கி தாவியது. ஆனால் கண்ணாடி சிரித்து, பயப்படாதே, உனக்கு 3 ஆசைகள் நிறைவேற்றுவேன் என்றது. மீனு சிந்தித்தாள். முதல் ஆசை, எனக்கு நிறைய மீன் கிடைக்கட்டும். ஒரு நொடியில் அவள் அருகில் பெரிய பானையில் நிறைய மீன்கள் தோன்றின. மீனு மகிழ்ச்சியுடன் சாப்பிடத் தொடங்கினாள். இரண்டாவது ஆசைக்காக அவள் சொன்னாள், என் கிராமத்திலுள்ள எல்லா பூனைகளும் ஒரு நாள் சாப்பிட நிறைய உணவு கிடைக்கட்டும். அந்த மந்திர கண்ணாடி ஒளி வீசி எல்லா பூனைகளுக்கும் உணவு கிடைத்தது. கிராமம் முழுக்க பூனைகள் மகிழ்ச்சியில் குதித்தன. மூன்றாவது ஆசையை பற்றி அவள் சிந்தித்தாள். எனக்கு மட்டும் அல்ல, எல்லா ஜீவராசிகளும் எப்போதும் மகிழ்ச்சியாக இருக்கட்டும் என்றாள். அந்த நொடியில் கண்ணாடி மின்னி ஒளியில் மறைந்தது. அந்த நாள் முதல் மீனு கிராமத்தில் எல்லோருக்கும் நல்லது செய்வது என்ற புகழ்பெற்ற பூனையாக மாறினாள். அவள் உணர்ந்தாள், உண்மையான மந்திரம் ஆசைகளில் இல்லை, இரக்கத்தில் இருக்கிறது. சிவப்பு நிற இதயம் ஒளிரும் நட்சத்திரம் கதையின் பாடம். நாம் நமக்காக மட்டும் அல்ல, பிறருக்காகவும் நினைத்தால் அதுவே உண்மையான மகிழ்ச்சி. விலங்கின் பாதத்தடம். வேண்டுமா இதே கதையை நான் நகைச்சுவை ஸ்டைலில் அல்லது அனிமேஷன் கதை வீடியோ ஸ்கிரிப்ட் மாதிரி எழுதி தரவா?